இந்த நல்ல காலவெளிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஆண்டவர் கிருபையாக இத்தனை நாட்கள் நம்மை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை மேலானது. அவன் இந்த காலை அவருடைய வல்லமை விளங்குவதாக. இந்த தேவன் வல்லமையுள்ளவர். அவர் God is powerful. அவருடைய வல்லமை ஹல்லேலூயா. இந்த காலையில் அவருடைய வல்லமை நான் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிற வழிகள், செய்த எல்லா உதவிகள், ஆச்சரியமான அவருடைய பாதைகள் எல்லாவற்றுக்காக நன்றிகளை செலுத்தும். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே நமக்கு நன்றி. அற்புதரே நமக்கு நன்றி. இவைகளை பாதுகாத்தார், குடும்பங்களை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்தார். போக்கில வருத்தில நம்மை பலப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். உடைய வல்லமையுள்ள உடைய செயல்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான வழிகளுக்காக நன்றி. அற்புதமான பாதைகளுக்காக நன்றி. நம்முடைய போக்கில வரத்திலும் பிரயாணங்களிலும் நம்மோடு அவர் இருக்கிறார். ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். எத்தனை விபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலவெளியிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நமக்கு நன்றி. இயேசுவே நமக்கு நன்றி. Thank you Jesus. எல்லா நன்றிகளை செலுத்துவோமா? நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கிருபைக்காக நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறார். வேலைகளை நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல உயர்வுகளை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் அவருடைய வல்லமையினாலே நடப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமைக்காக இந்த காலையிலே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஜபத்தில் உடன்படிக்கையோடு இணைந்து காலையில் எப்படியாவது அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை நாங்கள் துதிக்கிற துதிகள், எங்கள் பாடல்கள், எங்கள் ஆராதனைகள், வேத தியானங்கள் ஒவ்வொன்றின் மூலம் எங்களோடு பேசும். Speak to us this morning. மகிமையினால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக, அவருடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்தி, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று கர்த்தரை எல்லாரும் பாடி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. வல்லமை
கொடைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஆமே நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், ஹல்லேலூயா, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையிலே நாம் ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் முதல் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆம், இயற்கையின் மூலம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை தேவன் உருவாக்கின அவைகளிலிருந்து வெளிப்படுகிறது. இன்று காலை 5 விதமான தேவனுடைய வல்லமை இந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தில் the fivefold powers of God revealed, தேவனுடைய வல்லமை எப்படி விளங்குகிறது என்று பார்த்தால், முதலாவது சிருஷ்டிப்பில் அவருடைய வல்லமை. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆம், ஆகவே சிருஷ்டிப்பின் வல்லமை அங்கே பார்க்கும் பொழுது பூமி எங்கும் என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று பார்க்கின்றோம். அது மகிமையாக சுற்றி வருகிறது என்று அந்த சங்கீதம் 19:1 முதல் 6 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். The creation of God. இன்றைக்கும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒன்றை உருவாக்குகிறார், புதுமையானவர்களை உருவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உருவாக்கி தருகிறார். சரீரத்தில் ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். புதிய நரம்புகளை உருவாக்கி தருகிறார். புதிய இரத்தத்தை உருவாக்கி தருகிறார். இருதயத்தை புதுமையாய் மாற்றி தருகிறார். He is not only the creator of the world, he is the creator of our words, creator of miracles, creator of wonderful things in our life. நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். இன்று காலை அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய குடும்பங்களில் வெளிப்பட போகிறது. தேவன் உங்களுக்காக ஒன்றை உருவாக்குவார். தேவன் உங்களுக்காகவே ஒன்றை சிருஷ்டிப்பார். ஒன்றுமில்லாமல் இந்த பூமியில் நாம் வந்தோமே, நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேலைகளை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், புத்திர பாக்கியங்களை கற்றுக் கொடுத்தார், நல்ல உறவுகளை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் தேவன் உருவாக்கி கொடுத்தது. புரிந்தால் இதை நம்புகிற அத்தனை பேரும் அங்காங்கே இணைந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நீர் வானங்களையும் பூமியையும் உருவாக்கின தேவன் மட்டுமல்ல, எனக்கும் என் வாழ்க்கை, எங்கள் திருச்சபை, மக்கள், குடும்பங்கள், எங்கள் வாழ்க்கை சகலவற்றையும் நீர் உருவாக்கி தருகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. 2வது அந்த சங்கீதத்திலே 7வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. முதலாவது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, 2வது கர்த்தருடைய வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே காத்து கண் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போது நடந்தது. அன்றைக்கு மோசே சங்கரரை பார்த்து விளக்கமொழி சொன்ன போது அற்புதம் நடந்தது. தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ அறிக்கை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உள்ள காலங்களில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. God's word, தேவனுடைய வார்த்தை. இது உருவாக்கும் வார்த்தை, சிருஷ்டிக்கும் வார்த்தை, ஆசீர்வதிக்கும் வார்த்தை. இந்த காலை இந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்வில் உருவாக்கிவிடும். பாராட்டாமல் தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. கீழாகாமல் மேலாமல் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஆமென். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் வருவேன். என்னை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து இறங்கி வருவேன். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். மக்கிரதமாய் ஒருவனும் எழுத முடியாது. மக்கிரதம் எழுத ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை.
பிரசங்கம் பண்ணிருக்கப்படத்தக்கது. So godliness is powerful. சிலருடைய நினைப்பாளர்கள் ஜெபம் பண்ணிவிட்டால் என்ன நடந்துவிடும், என்ன காலை ஜெபிக்க வேண்டுமா, ஆராதிக்க வேண்டுமா? ஆம், வேதம் சொல்கிறது தேவ பக்தியில் ஒரு வல்லமை உண்டு. அவரிடத்தில் பக்தியாக இருக்கிறவர்கள், அவரோடு உள்ள பக்தியில் இணைந்திருக்கிற மக்கள், தேவனோடு இணைந்திருக்கிற மக்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆகவே godliness has got power. தேவ பக்திக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆகவே இன்று காலை உங்கள் வாழ்வில் ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள், தேவனை ஆராதிக்கிறது விட்டுவிடாதீர்கள். என்ன பாடுகள் இருந்தாலும் அவரே துதிப்போம், அவரே ஆராதிப்போம், அவரே மகிமைப்படுத்துவோம். தேவ பக்தி அது பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி அதுவும் மிக மேலானது. தேவ பக்தி அது ஆசீர்வாதமானது. தேவ பக்தியிலே கரடமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே முதலாவது சிருஷ்டிப்பின் வல்லமை, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, மூன்றாவது தேவ பக்தியின் வல்லமை, நான்காவது பாவங்களை மன்னிக்கும் வல்லமை. 13வது வசனம் சங்கீதம் 19:13 தாவீது சொல்லும்போது, என்னை பாவங்களுக்கு என்னை அடியனை விலக்கி காத்தருளும், நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய வல்லமை, பாவங்களை மன்னிக்கிற வல்லமை, அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். ஆமென். இது அவருடைய வல்லமை. There is a power in forgiving sins. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு வல்லமை உண்டு, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த காலை அந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறது. ஐந்தாவதாக சங்கீதம் 19:14 கடைசி வரியிலே, உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். Your presence, அவருடைய சமூகத்தின் வல்லமை, the power of his presence. பார்த்தோம் முதலாவது the power of creation, the power in his word, the power in godliness, the power in forgiveness of sins, then finally the power in the presence of God. தாவீதுடைய சங்கீதத்தில் ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது மகிமை இருக்கிறது, தேவனுடைய வெளிப்பாடுதல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த காலை தைரியமுள்ள வல்லமை நம்முடைய குடும்பங்களில் இன்னைக்கு வெளிப்படும். நம் வேலைக்கு போகும்போது வரும்போது நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படும். இந்த வல்லமை தான் நம்மை பாதுகாக்கும், இந்த வல்லமை தான் உயர்த்தும், இந்த வல்லமை தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும், இந்த வல்லமை நம்மை பாதுகாக்கும், இந்த வல்லமை நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர் என்று நாம் சப்பனியா 3:17 நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். God is powerful. சங்கடத்தை பிறந்தவர், கண்ணீரை ராட்சசமாக மாற்றின தேவன், அவர் இன்றும் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்று காலை அந்த வல்லமுள்ள தேவனின் பிரசன்னம், அந்த வல்லமுள்ள தேவனின் மகிமை நம் ஒவ்வொருவரையும் இன்று காலை நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. நம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இன்று காலை நம்முடைய குடும்பத்தில் அவருடைய வல்லமை விளங்கும், நம்முடைய திருச்சபைகள் ஊழியங்களிலே அவருடைய வல்லமை விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென், அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென். நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உண்டு. ஆமென், நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்து சில நிமிடங்கள் ஆராதிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கலக்கம் ஒன்று எனக்கு இல்லையே என்று கர்த்தரை பாடி ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கு இல்லையே. அவரை ஒன்றும் எனக்கு இல்லையே.
காலங்களிலே அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென். இந்த காலை தேவன் நமக்கு சொல்லுகிறது, என்னுடைய வல்லமை உங்களுக்கு போதுமானது. அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை ஆமென் உங்கள் வாழ்வில் அநேக காரியங்களை சிருஷ்டிக்கும். என் வார்த்தையின் வல்லமை இந்த காலங்களிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் ஒருடைய வாழ்வில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை, என்னுடைய வார்த்தையின் வல்லமை குடும்பத்தில் விளங்கும். இதுவரை என் வார்த்தையின் வல்லமையினால் என்னை நடத்தியிருக்கிறது. என் வார்த்தையுடைய ஆறுதல் படைத்திருக்கிறது. என் வார்த்தையுடைய தூக்கி நிறுத்துகிறது. என் வார்த்தை உங்கள் வாழ்வில் வந்து பலிக்கும். ஆமென். இந்த காலங்களிலே இன்றைக்கு முழுவதும் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கடந்து வரும். ஆமென். பரீட்சை காரியங்கள், இன்டர்வியூ, எந்த காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி அவருடைய வல்லமை நம்மை வழி நடத்தும். திருமண நாள், பிறந்த நாட்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலங்களில் ஆமென். இன்டர்வியூக்கு ஆக போகிறவர்கள், பரீட்சைக்கு ஆயத்தமாகிறவர்கள் யாவரோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கும். தேவனுடைய வல்லமை விளங்கும். தேவனுடைய வல்லமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் குடும்பத்தில் என் வல்லமை விளங்க செய்வேன். உன் வாழ்க்கையில் என் வல்லமை விளங்க செய்வேன். இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் விளங்கப் போகிறது. என்னை நோக்கி நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். என்னையே நோக்கி விளங்கப்படுகிறார். உன் வாழ்க்கையின் வல்லமை விளங்கும் என்று கர்த்தர் இந்த காலங்களிலே திருவிழம் பற்றுகிறார். ஆமென். அவர் மாறாத கர்த்தர், ஜீவனோடு இந்த காலங்களில் ஏதோ ஒரு அற்புதம் இருந்து கொண்டிருக்கும். பலவீனமான ஒருவரை கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். யாரோ ஒரு உங்கள் உறவினர்கள், யாரோ ஒருவர் ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்து வேதனைப்படுகிறதுனா நீங்கள் வேதனையோடு இருக்கிறார். கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவார். ஆமென். குழந்தைகளை கற்றுக்கொடுக்கிறார், கர்ப்பத்திரிகளை கற்றுக்கொடுக்கிறார். ஆமென். குடும்பத்தை நடத்தவர்களை பலப்படுத்துகிறார். கணவர் மனைவிக்குள் நல்ல சந்தோஷத்தை கற்று தருகிறார், கிருபைகளை கற்று கொடுக்கிறார். எந்த சத்துவமும் குடும்பத்தை அழிக்க முடியாது. இந்த காலை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இந்த காலை உடைய பாதபடியில் கொஞ்ச நேரம் துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதி. உடைய மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பியறோம். உடைய வல்லமையின் பிரசனத்தினால் நிரப்போம். இன்று காலை பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். ஊழியங்கள் மகிமையாக மாறட்டும். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆலயங்கள் கட்டப்படட்டும். விசுவாசிகள் குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஆமென். வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. இந்த காலங்களில் ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் இவைகளை கூறுகிறேன். இந்த காலங்களில் வார்த்தை அங்கங்கே வெளிக்கிற இடங்களில் எல்லாம் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த காலையை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.